Hi friends, இந்த வீடியோல பிளாஸ்டிக் பாட்டிலை ஈஸியாக ரீயூஸ் பண்ணி ஒரு ஹோம் டெக்கரேஷன் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பெரிய சைஸில் கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த மேலே இருக்க கோன் ஷேப்பில் இருக்கலாம், அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே இருக்க பீசஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நான் பாதியாக தான் கட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு திக்னஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கட்டும், இது வந்து 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் செலோ டேப் எடுத்திருக்கேன். இந்த செலோ டேப்பை வந்து இது மேலே கவர் பண்ணி நான் வந்து ஒட்டுறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட கலர்ஃபுல்லான செலோ டேப் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அது மேலே வந்து ஒட்டிடலாம். அல்லது இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம், அல்லது பெயிண்ட் யூஸ் பண்ணி அந்த வாட்டர் பாட்டிலை வந்து கலர் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அதை கலர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து செலோ டேப் இருந்தனால நான் வந்து ஈஸியாக அது மேலே வந்து அப்படியே ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ண அந்த வாட்டர் பாட்டில் பீஸை வந்து செலோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணியிருக்க எல்லா பீஸுக்குமே இந்த மாதிரி ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த பாட்டிலேருந்து கட் பண்ண எல்லா பீஸ்லேயுமே நான் வந்து செலோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்து நீங்கள் நிறைய பீஸ் கட் பண்ணி ஒரே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரிங்கை அப்படியே ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்து வந்து ஒவ்வொரு இதையும் அடுத்த இதுக்குள்ளே உள்ளே விட்டு பின் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டாப்லர் பின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து க்ளூ கன்னோ அல்லது ஃபெவிபாண்டோ யூஸ் பண்ணி கூட இதை வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு இதுக்குள்ளே விட்டு நம்ம எல்லாத்தையுமே பின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இன்னும் 2 எக்ஸ்ட்ரா மாட்டி கொஞ்சம் நீளமாக பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இதில் இன்னுமே டிசைன் பண்ணுறதுக்கு ப்ளூ கலர் செலோ டேப்லேருந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் வந்து ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு கலரில் ஒட்டிக்கலாம், அல்லது ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம், அல்லது கலர் பேப்பரையே சின்னதாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிறத பொறுத்து இதை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஃபுல்லுமே அந்த ப்ளூ கலரில் ஒட்டிட்டேன். அடுத்து வந்து இதை தொங்க விடுறதுக்கு நமக்கு அதில் வந்து நூல் மாட்டிக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டில் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி நான் வந்து பின் பண்ணிவிட்டேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நூல் கண்டுலேருந்து சின்னதாக நூல் கட் பண்ணி இதில் வந்து மாட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக ஒரு ஹோம் டெக்கரேஷன் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஆணியில் நான் மாட்டி காமிச்சிருக்கேன். இது வந்து சிங்கிளாக ஒரு பீஸ் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நிறைய பீஸ் உங்கள்கிட்ட நிறைய வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய கட் பண்ணி இந்த மாதிரி வரிசையாக நூலில் கோர்த்து இதை வந்து நம்ம கதவில் நிலையில் தொங்க விடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். இது நம்ம வாட்டர் பாட்டிலில் தான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.